வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இப்போ WhatsAppல வந்திருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத ஒரு சில அப்டேட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மாரி அப்டேட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது என்னன்னா, உங்களுடைய WhatsAppல நீங்க யாரு கூடனா பர்சனலா சேட் பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்களுடைய சேட்ட உங்களால லாக் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய சேட்ட ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல சேட் லாக் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது மூலியமா அந்த சேட்ட நீங்க லாக் பண்ணிக்க முடியும். அந்த சேட்ட உங்கள தவிர வேற யாராலயுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இதுல லாக்டு சேட்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அதை என்டர் பண்ணால் தான் அந்த சேட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதே பின்னாடி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் உங்களால் படிச்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய குரூப்பும் உங்களால் லாக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக எதனா சீக்கிரட்டாக எதனா குரூப் பிரச்சனை இருந்தால் அது கூட லாக் செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் அப்டேட் என்னன்னா, இதே குரூப்பில் தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்களோ எதனா ஒரு தப்பான மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த மெசேஜை கிளிக் பண்ணி உங்களால் ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்மினுக்கு போகும். அவங்க பார்த்துட்டு அந்த மெம்பர்ஸை அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்டேட் எனக்கே பிடிக்கல. இது பீட்டா யூசர்ஸுக்கெல்லாம் வந்துச்சு. நார்மல் யூசர்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்டேட்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இந்த கால் பண்ணுற ஆப்ஷனெல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டில் அந்த ஆப்ஷன் எல்லாமே அப்படியே கீழே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறது, நீங்கள் யாருனாலும் கால் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கீழே தான் இருக்குது. நீங்கள் எது பண்ணுறதுனாலும் கீழே தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்டேட் இப்போ பீட்டா வெர்ஷனில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் வெர்ஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணாமல் வந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு யூஸ் பண்ண வீடியோ நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ அடுத்த நாலாவது அப்டேட் என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அந்த ஸ்டேட்டஸை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, கம்மியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டால் இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். அடுத்த அஞ்சாவது அப்டேட் என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஆன்சர் டிக்ளைன் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் காட்டின்னு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா புதுசாக ரீப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை காட்டும். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு குயிக்காக அந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மெசேஜை உங்களால் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம ஆறாவது பார்க்க போகிற அப்டேட் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம். ஆனால் இனிமேல் நம்மளால் வாய்ஸ் ரெக்கார்டை நம்மளால் ஸ்டேட்டஸை வச்சுக்க முடியும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த மைக்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாடிக்கிறதுனா பாடிக்கலாம், இல்லைனா எதனா பேசுகிறதுனா பேசிக்கலாம். பேசிட்டு நீங்கள் அந்த வாய்ஸை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸை வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம யாராவது பார்க்க போயிட்டுருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே போனால் இந்த இடத்துல கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த இடத்துல சைலண்ட் அன்னோன் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணுறது மூலிமா இப்போ வாட்ஸ்அப்பில் பேக்கான வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய கால் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கால்ஸு, அதுக்கடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ண அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்தாலுமே அதுக்கு எந்த ஒரு ரிங் டோனுமே வராது, சைலண்ட் மூடில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துடக்கூடிய 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.